மற்றொரு உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக நடைபெறும் வேலை நிறுத்தம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட எல்பிஜி லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் கேஸ் தட்டுப்பாடு வராது என்று உதவி பொது மேலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். வணக்கம் விஜயானந்த், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா ஜனனி, தென் மண்டல அளவிலான எல்பிஜி கேஸ் உரிமையாளர்கள் சார்பா கடந்த 3 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது என்னன்னா, புதிய டெண்டர் அறிவிப்புல 3 மல்டி ஆக்சல் 21 டன் கொண்ட லாரிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக வழங்கப்பட்ட அந்த புதிய ஆணையினாலதான் இந்த எல்பிஜி உரிமையாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டு வராங்க. பெரும்பாலான, அதாவது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இப்ப தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 18 டன் கொண்ட டபுள் 2 மல்டி ஆக்சல் வாகனம் தான் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில உடனடியாக மாற்றம் செய்ய முடியாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் கடந்த 3 நாளுக்கு முன்பு போராட்டத்தை துவங்கினாங்க. இந்த நிலையில நேற்று முதல் தினம் கோயம்புத்தூர் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது தொடர்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சேலம் கருப்பூர் பகுதியில இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பா ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன்ல 50க்கும் மேற்பட்ட லாரிகள் நீண்ட வரிசையாக காத்துட்டு இருக்கு. தொடர்பா இந்த உதவி மேலாளர் நம்ம கேட்கும் போது என்னன்னா, ஒரு நாளைக்கு 18,000 கேஸ் சிலிண்டர் நிரப்பி வருகிறோம். போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் உள்ளதாகவும், தற்போது வரை எந்த ஒரு கேஸ் தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லி இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பாக கூறி வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 2 லாரிகள் வீதம் இறக்க முடியும். அப்படி இருக்கும்போது 50க்கும் மேற்பட்ட லாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 6 மாநிலங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படாம அபாயம் இருப்பதாக தான் எல்பிஜி கேஸ் உரிமையாளர்கள் சொல்றாங்க. உடனடியாக கேஸ் உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எல்பிஜி கேஸ் உரிமையாளர் கோரிக்கையா இருக்கு. ஜானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயானந்த்.